நம்ம இப்போது லாகின் பண்ணலாம். எதை வச்சுனா இந்த ஃபிசிக்கல் செக்யூரிட்டி கீயை வச்சு இங்கே நான் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். நேம் நான் இங்கே போடுறேன். அட்மின் ஆத்தென்டிகேட் டச் பண்ண சொல்லுது. நான் டச் பண்ணிட்டு வரேன். பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து லாகின் ஆகிட்டோம். இமெயில் ஐடி மாதிரி நேம் போட்டோம். பட் நம்ம வந்து பாஸ்வேர்டே நம்ம இங்கே போடல. இந்த வீடியோவில் நீங்கள் இதை பற்றி நான் கற்றுக்க போகிறீங்க. இதுக்கான ப்ரோட்டோகால் என்ன, நான் என்னைக்கு நான் யூஸ் பண்ணுறேன், எங்கே வாங்கினேன், எவ்வளோ ஆச்சு, இதுக்கான ஆத்தென்டிகேஷன்லாம் எப்படி இருக்குது, ஸ்ட்ராங்கராக இருக்கா இல்லை வீக்கராக இருக்கா, நம்ம எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். பட் நான் கோடு நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்கல. இங்கே இது வந்து வாக் த்ரூ மாதிரி தான். ஸோ வெல்கம் டு மை சேனல். இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா வந்து FIDO அலையன்ஸ் ஆர்கனைசேஷன். இந்த ஆத்தென்டிகேஷன் எல்லாமே வந்து இந்த மாதிரி செக்யூரிட்டி கீ, ஃபேஸ் ஐடி, டச் ஐடி இதெல்லாம் வச்சு பண்ண முடியுமே இவங்க கண்டுபிடிச்சாங்க. முதல்ல இந்த FIDOக்கான ஃபுல் ஃபார்ம் நான் சொல்லியே ஆகணும். ஃபாஸ்ட் ஐடென்டிஃபை ஆன்லைன். இவங்களோட மெயினான கோல் என்னன்னா ஆன்சர் டு த பாஸ்வேர்ட் ப்ராப்ளம். என்ன அவங்க வந்து மீன் பண்ணுறாங்கன்னா 80% ஆஃப் டேட்டா பிரீச் வந்து இந்த பாஸ்வேர்டால தான் நடக்குதே அவங்க சொல்கிறாங்க. எப்படின்னா ஒரு டெவலப்பர் கிட்டேருந்து அவங்களுக்கே தெரியாமல் பாஸ்வேர்டை ஆட்டிய போடுறது பேசிக்காக வந்து ஃபிஷிங் அட்டாக் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணதுக்காக தான் இவங்க இந்த பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபியை வச்சு ஆத்தென்டிகேட் பண்ண முடியுமே இவங்க கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது எப்படி நடக்குது நான் ஒரு ஃப்ளோ மாதிரி நான் காமிக்கிறேன். இது வந்து UML டயக்ராம் சொல்லுவாங்க. பேசிக்காக இதில் பார்த்தீங்கன்னா 3 என்டிட்டி இங்கே இருக்குது. யாருன்னா யூசர், ப்ரௌசர், சர்வர். முதல்ல நம்ம வந்து ப்ரௌசர் கிட்டேருந்து ஐ வாண்ட் டு ரெஜிஸ்டர் நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறம் சர்வர் பதிலுக்கு என்ன சொல்லணும்னா ப்ளீஸ் சென்ட் மீ எ பப்ளிக் கீ அது கேட்கும். இங்கே வந்து பின் நம்பரை நம்ம போட்டு வரும். ஒன்ஸ் நம்ம போட்டோன்னா இங்கே பேடுக்கு இங்கே வந்து ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறமா சர்வருக்கு நம்ம பப்ளிக் கீயை சென்ட் பண்ணுவோம். ஒன்ஸ் அது முடிஞ்சிச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர் சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மாதிரி இங்கே காமிக்கும். லாகின் நம்ம எப்படி பண்ணுவோம்னா அதே தான் ஐ வாண்ட் டு லாகின் நம்ம இங்கே ப்ரெஸ் பண்ணோமா, நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோமே அதே மாதிரி தான் சைன் திஸ் சேலஞ்ச் சொல்லிட்டு கொடுக்கும். பின் நம்பர் நம்ம போடல, டேரெக்டாக நம்ம இந்த ஸ்டெப்புக்கு போயிட்டோம். ப்ரைவேட் கீயை வச்சு நம்ம சிக்னேச்சர் பண்ணோம். ஒன்ஸ் அது போனதுக்கப்புறம் இங்கே வந்து வெரிஃபை பண்ணிச்சு சர்வரில் நீ அனுப்பிச்சது கரெக்டாக இல்லையா சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து லாகின் பண்ண விட்டுச்சு. இந்த ஃபுல் ப்ராசஸ் எல்லாமே வந்து மில்லி செகண்டில் நடக்கும். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து வெப்பில் நம்ம யூஸ் பண்ணோன்னா எல்லாமே நம்ம காமனான டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் H1 டேக் போட்டோன்னா பெருசாக இருக்கும், P டேக் போட்டோன்னா பேராகிராஃப் டேக், இதெல்லாம் வந்து காமனாக டிஃபைன் பண்ணது. அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து WebAuthn சொல்லிட்டு ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது. இது மூலமாக நம்ம வந்து ஆத்தென்டிகேட்டே பண்ணுவோம். இது பண்ணது யாருன்னா வந்து மேத்யூ மில்லர், அதுக்கப்புறமா நெக்ஸ்டீல். இவங்க 2 பேர் தான் கொலாபரேஷன் மாதிரி பண்ணாங்க. முக்கியமாக இவங்க எதில் பண்ணாங்கன்னா பைத்தானும் டைப் ஸ்கிரிப்டுக்கும் பண்ணாங்க. இது ஆக்சுவலி என்னென்ன லாங்குவேஜுக்கு சப்போர்ட் ஆகும்னா பைத்தான், கோ, டைப் ஸ்கிரிப்ட், ரூபி, ஜாவா, .NET மொத்தமாக வந்து 6 லாங்குவேஜுக்கு சப்போர்ட் ஆகும். மேலே வந்தீங்கன்னா இங்கே வந்து யூசர் நேம் ரெஜிஸ்டர் ஆத்தென்டிகேட்டர் இருக்கும். இதே தான் நான் வந்து என்னோடய சைட்லேயும் நான் பண்ணேன். இந்த WebAuthn சைட்டில் கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவே இருக்கும், என் சைட்டில் கலர்ஃபுல்லாகவே இருக்காது. இதான் வந்து வித்தியாசம். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா இந்த webauthn.ioவில் நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்கள். இதில் காமிக்கிற எல்லா லிங்க்குமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கவலைப்படாதீங்க. நான் யூஸ் பண்ணுற இந்த ஃபிசிக்கல் செக்யூரிட்டிக்கு எதுனா வந்து YubiKey கம்பெனி. இது வந்து ஸ்பான்சர்ட் வீடியோ இல்லை. இவங்க பண்ணுற விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் என்ன டைப் ஆஃப் சர்வீஸ் இருக்குது, நம்ம எப்படி கம்பேரிசன் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். நான் இதில் என்ன சீரீஸ் நான் யூஸ் பண்ண சொல்கிறேன், செக்யூரிட்டி கீ சீரீஸ். இதில் அப்படி என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது நம்ம பார்க்கலாம். கம்பேட்டபிலிட்டி செக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மல்டி பிளாட்ஃபார்ம் சப்போர்ட்டு சூப்பர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா வெப் ப்ரௌசருக்கும் சப்போர்ட் ஆகும், அதுவும் சூப்பர். தேர்டு பார்த்தீங்கன்னா வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சர்வீஸ்க்கு சப்போர்ட் ஆகும், அதுவும் சூப்பர். சர்வீஸ்னால் இங்கே என்னென்னா கூகுள், ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், கிட்ஹப் இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ் இதெல்லாம் வந்து சப்போர்ட் ஆகும் இவங்களே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் ப்ரோட்டோகால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து WebAuthn இங்கே சப்போர்ட் ஆகுது, அதுவும் இங்கே சூப்பர். இது வந்து என்னோட சஜஷன். நீங்கள் சப்போஸ் வாங்குறீங்கன்னா YubiKey ஃபைல் சீரிஸ் வாங்குங்க. நான் இதில் இருக்க வித்தியாசம் நான் என்னென்ன டீட்டெயிலாகவே நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இங்கே நீங்கள் பார்க்கறது வந்து இப்போது கம்பேரிசன் டேபிள் மாதிரி. ஃபர்ஸ்ட் காலமில் இருக்கிறது YubiKey ஃபைல் சீரிஸ், செகண்ட் காலமில் இருக்கிறது செக்யூரிட்டி கீ சீரிஸ். இப்போ நான் இதில் வந்து முக்கியமான ஒரு ஃபீச்சர் நான் சொல்ல போகிறேன், Yubico Authenticator. இதை பற்றி ஒரு ஸ்மால் இன்ட்ரோ மாதிரி போய் பார்த்துட்டு வரலாம்.
இதில் பாருங்கள், இங்கே வந்து ஆத்தென்டிகேட்டர் ஆப்பில் எதுவுமே இல்லை. ஒன்ஸ் அவங்க அந்த செக்யூரிட்டி கீ இன்சர்ட் பண்ணக்கப்புறம் அந்த கோடு ஆட்டோமேட்டிக்காக அங்கே காமிச்சிது. இதில் சூப்பரான பார்ட்டே என்னென்னா, இது எல்லாமே வந்து அந்த கீக்குள்ளேயே இருக்கும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஹார்ட்வேர் பேஸ்டு ஆத்தென்டிகேட்டர். நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஃபிசிக்கல் கீ இன்சர்ட் பண்ணால் தான் வந்து அந்த கோடே காமிக்கும். அது வரைக்கும் அந்த கோடே காமிக்காது. இதுதான் இதில் பெஸ்ட்டான பார்ட். நான் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, நான் கண்ணை மூடிட்டு நான் வாங்கிட்டேன். இதே ஃபீச்சர் வந்து செக்யூரிட்டி கீழேயும் கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு வாங்கினேன். பட் கடைசியில் நான் வந்து பல்ப் வாங்கிட்டேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரிலாம் வாங்குறீங்கன்னா ப்ராப்பராக நீங்கள் வந்து R&D பண்ணி பாருங்கள். என்னோடய மிஸ்டேக்லேருந்து நீங்கள் கற்றுக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஓகே, நான் இது ஆக்சுவலி எங்கே வாங்கினேன்னா இந்த சைட்டில் இருந்து தான் வாங்கினேன். 3500 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். இதுதான் அதுக்கான பில். ஸோ நீங்கள் கேட்கலாம், இங்கே வந்து $25 தான் இருக்குது, பட் இங்கே வந்து 3500 என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது ருபீஸ் இருக்கேன்னு. ஸோ நம்ம வந்து டாலர்ஸ் டு இந்தியனுக்கான கன்வெர்ட் பண்ணோன்னா 2072 ருபீஸ் கிட்ட ஆகும். பட் நான் இங்கே வாங்கினது பார்த்தீங்கன்னா வந்து 3500 ருபீஸ் கிட்ட வாங்கினேன். நம்ம இது மைனஸ் பண்ணி பார்த்தோன்னா 3500 மைனஸ் 2072 ருபீஸ் எவ்வளோ நான் எக்ஸ்ட்ரா பே பண்ணேன்னா 1428 ருபீஸ் கொடுத்தேன். நீங்கள் கேட்கலாம் வேல்யூ ஃபார் மணியான்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வேல்யூ ஃபார் மணி தான். என்ன, என்னால் அந்த 5 சீரீஸ் வாங்க முடியல, அது மட்டும் தான் மனசு லைட்டாக வலிச்சது. அவ்வளோதான், ஒரு சின்ன ஒரு வருத்தம் தான். நான் மொத்த இன்ஃபர்மேஷன் நான் வந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ வந்து ஆக்சுவல் டெமோவுக்கு நம்ம போகலாம். இங்கே நான் வந்து பாப் சொல்லிட்டு நான் புதுசாகவே நான் மேக் பண்ணுறேன். ரெஜிஸ்டர். அந்த ஃப்ளோவை நீங்கள் வந்து இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பின் நம்பர் கேட்குதா? நான் பின் நம்பர் போட்டு வரேன். ஓகே, இங்கே வந்து டச் பண்ண சொல்லும். நான் போய் டச் பண்ணிட்டு வரேன். சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். எப்படி நான் சொல்கிறேன்னா, இங்கே இருக்க இது வந்து இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணோன்னா பாருங்கள், பாப் சொல்லிட்டு இங்கே இருக்கும் தனியாக. இப்போ நம்ம வந்து லாகின் பண்ணலாம். ஆத்தென்டிகேட் பாப், டச். நம்ம வந்து லாகின் ஆகிட்டோம். இப்போ நம்ம வந்து ஒரு செக்யூரிட்டி டெஸ்ட் மாதிரி நம்ம பண்ணலாம். அது என்னென்னா, இங்கே வந்து ஒரு ஐபி அட்ரஸ் பேஸ்டு தான், ரெண்டுமே ஒரே அட்ரஸ் தான். இங்கே வந்து லோக்கல் ஹோஸ்ட் சொல்லிட்டு வேர்டிங்கில் இருக்கும், இங்கே வந்து ஐபி அட்ரஸில் இருக்கும். இங்கே வந்து பாப் போட்டு லாகின் பண்ணுறேன். ஆத்தென்டிகேட் பண்ண விடல, பார்த்துக்கோங்க, ஆத்தென்டிகேட்டே பண்ணல. அதாவது ஐபி அட்ரஸ் டொமைன்லேருந்து நீங்கள் லாகின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களை அது லாகின் பண்ண விடாது. ஒரு நேம் மாதிரி இருக்கணும், அதாவது டொமைன் நேம் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் லோக்கல் ஹோஸ்ட் மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஓகே, நம்ம இதே மாதிரி ஒரு க்ளோன் மாதிரி பண்ணால், அதை தான் இங்கேயும் நான் பண்ணேன். லோக்கல் ஹோஸ்ட் 5501 இருந்து திருப்பி நான் இங்கே பாப் மாதிரி நான் போட்டு ஆத்தென்டிகேட் பண்ணுறேன். இது வந்து இப்போது கேட்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா வந்து லாகின் பண்ணவே விடலை. வந்த ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 5501, பட் வர வேண்டிய ரெஸ்பான்ஸ் எதில் இருந்துன்னா 5500 இருந்து தான் வரணும். ஸோ ஃபிஷிங் அட்டாக் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ண விடாது. பார்த்தீங்கன்னா வந்து செக்யூரிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கராகவே இருக்குது. ஆத்தென்டிகேஷன் பண்ணும்போது ஆக்சுவல் டொமைன்லேருந்து வந்தால் தான் லாகின் பண்ணவே விடுது. வேறு டொமைன்லேருந்து லாகின் பண்ணணும்னு நினச்சா லாகின் பண்ண விடலை. இதுதான் இதில் சூப்பரான ஒரு மெக்கானிசமே. நான் இந்த ஆர்டிக்கல் உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். 2017 கூகுள் இது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாங்க, செக்யூரிட்டி கீயை வச்சு லாகின் பண்ணணும்னு சொல்லிட்டு. அது பண்ணதால் கம்ப்ளீட்டாக உங்கள் அந்த ஃபிஷிங் அட்டாக்கே வந்து நியூட்ரலைஸ் பண்ண முடிஞ்சது. ஏன்னா இப்போது உங்களுக்கு அது நல்லாவே தெரியும், கம்ப்ளீட்டாகவே வந்து பிளாக் ஆகும்னு. இதுதான் அங்கே நடக்குது. ஸோ இந்த மாதிரி கூகுள் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணதால் அவங்களோட செக்யூரிட்டி லெவல் வந்து ரொம்ப டைட்டாகவே இருந்துச்சு. நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு தோணும், நானும் வந்து இதே மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் உங்களுக்கு லைட்டாக தோணுச்சுன்னா, அதுக்கும் வந்து ஒரு வழி இருக்குது. உங்கள் ஃபோனை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இங்கே வந்து அட்மின் சொல்லிட்டு நான் இங்கே ஆத்தென்டிகேட் பண்ணுறேன். கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஃபோனுக்கு நான் இப்போ வந்து ரிக்வெஸ்ட் மாதிரி சென்ட் பண்ணோம். நான் இப்போதைக்கு நான் வந்து லாகின் தான் பண்ண போகிறேன். ஐடென்டிஃபை, டர்ன் ஆன் யுவர் ப்ளூடூத். ப்ளூடூத் வந்து நீங்கள் இதுக்கு டர்ன் ஆன் பண்ணி வச்சுக்கணும், முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அப்போ தான் இது வேலை செய்யும். ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி கேட்கும், நம்ம அலோவ் பண்ணோம். ஒன்ஸ் அலோவ் பண்ணக்கப்புறம் இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே லாகின் ஆச்சு. ஸோ நீங்கள் ஃபோனை வச்சு கூட நீங்கள் ஆத்தென்டிகேட் பண்ணலாம் பயோமெட்ரிக் சென்சார் மூலமாக. ஸோ அவங்க சொன்னது கரெக்டு. இந்த FIDO அலையன்ஸ் சொன்னது சிம்பிளர், ஸ்ட்ராங்கர்,
ஆத்தென்டிகேஷன். பேருக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க ஆனால் வச்சுக்கிறாங்க. நான் கம்ப்ளீட்டாகவே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ இத்துடன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். See you soon.